தமிழகத்தின் அரசு துறைகளில் மிக முக்கியமான துறையாக போக்குவரத்து துறை இருக்கிறது. இந்த துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு கிட்டத்தட்ட 8 வருடங்களாக அகவிலைப்படி உயர்வு வழங்காமல் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. மேலும் கடந்த 1.5 வருடமாக ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு ஓய்வு கால பலன்களை வழங்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்திருக்கும் நிலையில் போராட்டம் நடத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை ஊழியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சிகளும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அந்த வகையில் அவர்களுக்கு பண பலன்களை உடனே தர வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு கடந்த 8.5 வருடங்களாக, அதாவது 102 மாதங்களாக அகவிலைப்படி உயர்வு வழங்காமல் தமிழக அரசு நிறுத்தி வைத்திருக்கிறது. மேலும் கடந்த 18 மாதங்களாக ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு ஓய்வு கால பண பலனையும் வழங்காமல் இருப்பதாக தெரிகிறது. கடந்த 8 ஆண்டுகளில் தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்கள் சுமார் 93,000 பேர் உள்ளனர். இவர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படாமலும் ஓய்வூதியத்தை முறைப்படுத்தாமலும் வயது முதிர்ந்த காலத்தில் மிக குறைந்த அளவில் ஓய்வூதியம் பெற்று வருகின்றனர். பல முறை தமிழக அரசிடம் கோரிக்கை விடுத்தும் கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் உயர்நீதிமன்றமே அகவிலைப்படி உயர்வு வழங்க கூறி தீர்ப்பளித்த பின்னரும் திமுக அரசு இதுவரை ஓய்வு பெற்றோருக்கான அகவிலைப்படி உயர்வை வழங்காமல் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. இது தொடர்பாக ஓய்வூதியதாரர்கள் பல முறை அரசின் கவன ஈர்ப்பு போராட்டங்கள் நடத்தியுள்ளனர். மேலும் ஒவ்வொரு ஆண்டும் வேறு வழியின்றி பொங்கல் பண்டிகை நேரத்தில் போக்குவரத்து துறை ஊழியர்கள் வேலை நிறுத்தம் அறிவிப்பதும், அந்த நேரத்தில் பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து அவர்களை சமாதானப்படுத்தி பின்னர் அவர்கள் கோரிக்கைகளை கிடப்பில் போடுவதும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதனால் பொதுமக்களும் அவதிக்குள்ளாகின்றார்கள். 8 ஆண்டுகளுக்கும் மேலாக ஓய்வு பெற்றவர்களை அலைக்கழிப்பதை நிச்சயம் ஏற்றுக்கொள்ள முடியாது. திமுக அரசு உண்மையில் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது? அரசு துறைகளில் பல ஆண்டுகள் சேவை செய்து ஓய்வு பெற்றவர்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு நிதி ஒதுக்காமல் கார் பந்தயம் போன்ற அனாவசிய செலவுகளுக்கு பெருமளவில் நிதி ஒதுக்கி கொண்டிருக்கிறது. பொதுமக்களின் வரிப்பணம் பொதுமக்களுக்கான சேவைகளுக்கே தவிர திமுகவினர் கேளிக்கைகளுக்கு அல்ல. உடனடியாக அரசு போக்குவரத்து கழகங்களில் இருந்து ஓய்வு பெற்றவர்களின் நியாயமான கோரிக்கைகளான ஓய்வூதியத்தை முறைப்படுத்தி கடந்த 102 மாதங்களாக வழங்கப்படாமல் இருக்கும் அகவிலைப்படி உயர்வு, ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு மருத்துவ காப்பீடு, கடந்த 18 மாதங்களாக வழங்கப்படாமல் இருக்கும் ஓய்வு கால பணப்பலன் ஆகியவற்றை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். பொங்கல் பண்டிகை வரை இழுத்தடித்து மீண்டும் வழக்கம் போல போராட்டத்தில் ஈடுபடும் சூழலுக்கு போக்குவரத்து துறை ஊழியர்களை தள்ள வேண்டாம் என்றும் எச்சரித்துக் கொள்கிறேன் என கூறியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.